ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சூப்பராக சுவையாக இருக்கும். மணக்க மணக்க டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வீட்டில் போட்ட பரோட்டாவில் ஒரு 10 பரோட்டா எடுத்து வச்சுருக்கோம். முட்டை பரோட்டா போடலான்னு அந்த மாதிரி பொடிசாக பிச்சு போட்டுக்குங்க. பெருசாக பிச்சிடாதீங்க. கடையில் பெருசு பெருசாக பிற்பாங்க. அதை போட்டு நம்ம கொத்திக்கிட்டு இருக்க முடியாது. பொடிசாக போட்டிங்கன்னா நல்லா கிண்டி விட நல்லா சௌகரியமாக இருக்கும். பொடிசாக இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுக்குவோம். கடாய் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி எண்ணெய் இதில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். நான் ஒரு 10 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் அப்படியே உரித்து அறுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ஒரு தக்காளியை சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2 அப்படி உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். கிண்டி விடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இப்போ வதங்கிருச்சு. உப்பு போட்டு இப்போ 2 ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கோம். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, நான் ஒரு 7 முட்டையை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்குவோம். நல்லா அப்படி கிண்டி விடுங்க. முட்டையை ஊற்றதுக்கப்புறம் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் குருமா ஊற்றிக்குவோம். புரோட்டாக்கு வச்ச குருமா இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புரோட்டாக்கு முட்டை புரோட்டாக்கு வேணுங்கிற குருமா கொஞ்சம் ஊற்றிக்குவோம். குருமா ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் புரோட்டாவை போட்டு கிண்டிக்கலாம். புரோட்டா இதில் போட்டுக்குவோம். நல்லா பொடிசாக ஊற்றி விட்டு வச்சுருக்குறோம். இதை போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க. காலை டிஃபனுக்கு இருந்தாலும் சரி, நைட்டு டின்னருக்கு இருந்தாலும் சரி, இதே போல் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். கடையில் போய் வாங்காமல் வீட்டிலையே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் முட்டை புரோட்டா. இது ஒன்றும் கஷ்டமான ஒன்றும் வேலை இல்லை. இதே போல் செய்யுங்க. வீட்டில் உள்ளவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை பரோட்டா. லைட்டாக மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டு இறக்கிக்கலாம். கடையில் ஒரு முட்டை பரோட்டா வாங்கினா 80 ரூபா 90 ரூபாங்கிறாங்க. ஒரு 10 பரோட்டா இருந்தால் போதும். நீங்கள் உடனே குயிக்காக வீட்டில் செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. மல்லித்தலை அப்படி மேலாக தூவி விடுறோம். தூவி விட்டு இப்படி கிண்டி விடுங்க. முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இதுதான் எல்லாத்துக்கும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.